பிக் பாஸா என்ன ஷோனே தெரில. ஒரு பக்கம் வந்து ஆம், அரோரா அண்ட் துஷார், ஒரு பக்கம் வந்து கமருதீன் அண்ட் பார்வதி, ஒரு பக்கம் ஆம், ஆதிரை அண்ட் எஃப்ஜே. கை எங்கெங்கேயோ போகுது, டபுள் மீனிங். பிக் பாஸ்ன்ற ஷோ வந்து எல்லாரும் ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். இட் வாஸ் ஸோ குட், ஸோ நைஸ். இப்போ வந்து எல்லாரும் வந்து ஒரு உள்ள டர்ட்டி கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு வந்து விட்டது பிக் பாஸ். என்னங்க இது ட்ரோல் மீம் எல்லாம் பார்க்கும்போது, சம்டைம்ஸ் நானே லைவ் போய் சும்மா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறனால போர் அடிக்குதேன்னு பார்க்கும்போது எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க சி அப்படின்ட்டு ஆகிவிட்டது. லைவ் போன போன ஷோ எல்லாம், போன எபிசோடெல்லாம் அவ்வளோ லைவ் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இப்படி ஒரு அதை பார்த்த உடனே ஆஃப் பேக் வந்துட்டேன். என்னங்க பண்ணுறாங்க ஒரு ரியாலிட்டி ஷோவில் அவ்வளோ கேமராஸ் வச்சுட்டு? அதுக்கு நீங்கள் எங்கன்னா இங்கிலீஷ் ஹாலிவுட் பாலிவுட் லெவலுக்கு போய் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஓகே, அப்ரிஷியேட்டபிள், இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இது காமனாக எடுத்துக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. சி எவ்ரிதிங் எல்லாமே எங்கே பண்ணணுமோ அங்கே போய் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் ரெசார்ட்க்கோ இல்லை இல்லை ஃபார்ம் ஹவுஸுக்கோ அங்கெல்லாம் போகல. நீங்கள் போயிருக்கிறது ஒரு ரியாலிட்டி ஷோ. சம்பாதிக்க போயிருக்கீங்க, உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை காட்ட போயிருக்கீங்க, பூமாக போயிருக்கீங்க. அதை பண்ணுங்கங்க.